Hi friends, today video la 10th book la 6th unit la உள்ள இலக்கணம் தான் பார்க்க போறோம். ஹெட்டிங் பாருங்க. அகப்பொருள் இலக்கணம். அகம் அப்படினா உள்ளம் அப்படினு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல வந்து நமக்கு கான்வர்சேஷனா கொடுத்திருக்காங்க. நம்ம எது இம்பார்ட்டன்ஸோ அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க பொருள் அப்படினா என்ன அப்படினு கொடுத்திருக்காங்க. பொருள் அப்படினா ஒழுக்கமுறை. அதாவது ரொம்ப previous yearsக்கு முன்னாடியில இருந்தே வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்ம வாழுறதுக்கு அப்படினு சொல்லிட்டு ஒரு நெறிமுறைகளை வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பிரிச்சதுதான் அகம் புறம் அப்படினு சொல்லி வாழ்க்கை முறையை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அகம் புறம் அப்படினு வாழ்க்கை முறையை பிரிச்சதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படினா பொருள் இலக்கணம் அப்படினு சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த அகத்திணையை வந்து அகைன் 7ஆ வந்து பிரிக்கிறாங்க. அது என்னென்னன்னு பாருங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்துணை ஆகிய 7மே வந்து அகத்திணைகள் ஆகும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் 5 வந்து அன்பின் 5 இணைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 இணைகளுக்குள்ள 3 பொருள் இருக்கு. அது என்னன்னு பாருங்க. முதற் பொருள், கருப்பொருள், உரிபொருள் அப்படின்னு நமக்கு 3 பொருட்கள் இருக்குது. இதுல முதல் பொருள் அப்படின்னு நாம எதை சொல்றோம் அப்படின்னா நிலத்தையும் பொழுதையும் நாம வந்து முதற் பொருள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பொழுது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிலம் எத்தனை வகைகள் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஐவகை நிலங்கள் உள்ளன. அது என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடம், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடமும், ஆர் சுரமும் சுரம் சார்ந்த இடமும். ஓகேவா? நெக்ஸ்ட் பொழுதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். பெரும்பொழுது சிறும்பொழுது அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறோம். பெரும்பொழுது அப்படின்றது ஒரு 1 இயருக்கு நமக்கு 12 மாதங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாதங்களை ரெண்டா பிரிச்சு 6 காலமா நமக்கு பிரிச்சிருப்பாங்க. இதை தான் வந்து நம்ம பெரும்பொழுது அப்படின்னு சொல்றோம். சிறு பொழுது அப்படின்றது வந்து ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் இருக்கு இல்லையா? அந்த 24 மணி நேரங்களை ஆறா பிரிச்சிருக்காங்க. இதை தான் வந்து நம்ம சிறு பொழுது அப்படின்னு சொல்றோம். பெரும்பொழுது சிறு பொழுதை நம்ம ஆறா பிரிக்கிறோம். ஓகேவா? அது என்னென்னு பார்க்கலாம். பெரும்பொழுது பாருங்க. கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இதுல நமக்கு தமிழ் மாதங்கள் சித்திரையில இருந்து பங்குனி வரைக்கும் வந்துட்டு நமக்கு மாதங்கள் ஆல்ரெடி தெரியும். ஸோ ரைட் சைடு உள்ளதை நம்ம சித்திரையில இருந்து பங்குனி வரைக்கும் ரெண்டு மாதங்களா பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு பாருங்க. இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம். இதை மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கணும். இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம். இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா நின்றுக்கும். அடுத்து பாருங்க சிறுபொழுது. சிறுபொழுது வந்து ஒரு நாளை வந்து 6 பொழுதா நாம பிரிச்சிருக்கோம். அதை தான் வந்து நாம சிறுபொழுது அப்படின்னு சொல்றோம். டைமிங் வந்து இங்க ஈக்குவலா இருக்கும். காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நாம காலைன்னு சொல்றோம். காலை 10 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நம்ம நண்பகல் சொல்றோம். நெக்ஸ்ட் பிற்பகல் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நாம ஏற்பாடு அப்படின்னு சொல்றோம். ஏற்பாடு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எல் கூட்டல் பாடு. எல் அப்படின்னா சூரியன், பாடு அப்படின்னா மறைதல். சூரியன் மறையும் நேரத்தை தான் நாம ஏற்பாடு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து மாலை. மாலை அப்படின்றது மாலை 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நாம மாலை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் யாமம். யாமம் அப்படின்றது நைட்டு 10 மணில இருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் நாம யாமம் சொல்றோம். அதுக்கப்புறம் வைகறை. வைகறை வந்து ஏர்லி மார்னிங்கை நம்ம வந்து வைகறை அப்படின்னு சொல்றோம். இரவு 2 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் வந்து நாம வைகறை அப்படின்னு சொல்றோம். இந்த 6ஐயும் தான் நாம சிறுபொழுது அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க 5 நிலங்களுக்கும் பெரும்பொழுது வேலை சிறுபொழுது வேலை அப்படின்ற மாதிரி இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க திணை, பெரும்பொழுது, சிறுபொழுது. ஃபர்ஸ்ட் குறிஞ்சி அப்படின்னா நமக்கு மலையும் மலை சார்ந்த இடமும். மலையில வந்து நமக்கு வெப்பம் வந்து கம்மியா இருக்கும், ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அதாவது உயர செல்ல செல்ல நமக்கு குளிர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ மலையில வந்து குளிர்ச்சி அதிகமா இருக்கும். அப்போ குளிர்காலம், முன்பனி காலம் இது ரெண்டுமே வந்துட்டு பெரும்பொழுதா இருக்கும். ஓகேவா? சிறுபொழுது என்னவா இருக்கும்? யாமம். ஓகேவா? சிறுபொழுது யாமம். மலையில வந்து சிறுபொழுது வந்து யாமம். அடுத்து பாருங்க முல்லை. முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும். காடும் காடு சார்ந்த இடத்துல வந்து நமக்கு பெரும்பொழுது வந்து கார்காலமா இருக்கும், சிறுபொழுது வந்து மாலையா இருக்கும். அடுத்து மருதம். மருதத்துக்கு வந்துட்டு வயலும் வயல் சார்ந்த இடமும். வயலும் வயல் சார்ந்த இடமும் வந்து 6 பெரும்பொழுதுகளுக்கும் உண்டு. ஏன்னா
நமக்கு வெயில் காலமும் இருக்கும், மழைக்காலமும் இருக்கும், குளிர்காலம், பின்பனி காலம், முன்பனி, பின்பனி, கார்காலம், எல்லா 6 வகையான காலங்களும் பெரும்பொழுதாவே இருக்கும். சிறுபொழுது வந்து நமக்கு வைகறை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வைகை ஆத்து தண்ணி பாஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு வயல்வெளிலாம் நல்லா விளையும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க நெய்தல். நெய்தல் அப்படின்றது வந்துட்டு சாரி, நெய்தலுக்கு பெரும்பொழுது வந்து 6 பெரும்பொழுதுகள் இருக்குது. சிறுபொழுது வந்து ஏற்பாடு. நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், கடல்லே வந்து கார்காலம், முன்பனி, பின்பனி, குளிர்காலம், சிறுபொழுது, பெரும்பொழுது, இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், இந்த 6 பெரும்பொழுதுகளும் உண்டு. சிறுபொழுது வந்து ஏற்பாடு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு மீன் பிடிக்க என்னென்ன திங்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து படகுல முன்னேற்பாடாக வச்சுட்டு நம்ம கடலுக்குள்ளே போவோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபொழுது வந்து ஏற்பாடு, பெரும்பொழுது வந்து 6 பெரும்பொழுது. பாலை அப்படின்றது மணலும் மலை சார்ந்த இடமும். இதில் வந்து மேக்ஸிமம் பாலைவனத்தில் வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கும், ரெண்டாவது அனல் காற்று அடிக்கும். ஸோ இந்த மாதிரி காத்தடி காலத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், காத்தடி வெயில் காலத்தை வந்து பெரும்பொழுதுதான் நம்ம அங்கே சொல்லுவோம். இளவேநீர், முதுவேநீர், பின்பனி காலம், இது எல்லாமே வந்துட்டு பாலைவனத்தோட பெரும்பொழுது. சிறுபொழுது வந்து நண்பகல். ஏன்னா பாலைவனத்தில் ரொம்ப சுடும், அப்போ நமக்கு எப்போவுமே வந்துட்டு நைட்டு, அதாவது நண்பகலில் மட்டும்தான் நமக்கு சூரிய வெப்பத்தின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு திணைகளுக்கும் வந்துட்டு அகப்பொருள் வேற வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு அப்படின்னு ஒவ்வொரு 5 திணைகளுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து நமக்கு இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குறிஞ்சி, தெய்வம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5க்குமே நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தெய்வம். குறிஞ்சி வந்து மலையும் மலையும் சார்ந்த இடமும், அதுக்கு தெய்வம் வந்து முருகன். முருகன் எப்பவுமே வந்து மலையில தான் இருப்பாரு. ஸோ மலைவாழ் மக்கள் எல்லாரும் முருகனை வந்து தெய்வமா கும்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும். காடு சார்ந்த இடம் அப்படின்னா வந்துட்டு அங்க வாழ்ற மக்கள் வந்து திருமாலை தான் தெய்வமா வழங்குவாங்க. இது வந்து நம்ம கிருஷ்ணர் மூவிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னா நம்ம அதாவது மும்மாரி பொழியணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மழை பெஞ்சா மட்டும்தான் நமக்கு பயிர்கள் வந்து நல்லா விளையும். ஸோ அதனால மழைக்குரிய தெய்வமான இந்திரனை தான் வந்துட்டு மருத நிலத்துல கும்பிடுறாங்க. அடுத்து நெய்தல் அப்படின்றது வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும். கடல் அப்படின்னா வந்து அலை வரும். அலை எதனால வருது? காத்துனால வருது. இந்த காத்தோட தெய்வம் என்னது? வருண பகவான். ஸோ அதனால வருணன் வந்து நெய்தல் நிலத்தோட கடவுள். அடுத்து பாலை அப்படின்றது வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும். இங்கே வந்து கொற்றவை அப்படின்றவங்க தான் வந்துட்டு தெய்வம். அடுத்து மக்கள் பாருங்க, மலையில உள்ளவங்க யாரெல்லாம் இருப்பாங்க? குறவர், குறத்தியர், இவங்கெல்லாம் வந்து மலையில வாழ்வாங்க. முல்லை நிலத்துல வந்து தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர், அதாவது மாடு மேய்ப்பவர்களை தான் ஆயர், ஆய்ச்சியர்னு சொல்லுவோம். இவங்களோட தொழிலே வந்துட்டு மாடு மேய்த்தல், வேளாண்மை இதுவாக தான் இருக்கும். அடுத்து பாருங்க மருத நிலத்துல விவசாயம் தான் அதிகம் பார்ப்பாங்க. ஸோ ஊரன், உழவர், உலத்தியர். நெய்தல் நிலத்துல வந்து கடலும் கடல் சார்ந்த இடம். அங்க வந்து பரதன், பரத்தியர், சேர்ப்பர் இவங்க தான் வந்து இருப்பாங்க. பாலை நிலத்துல எயினர், எயிற்றியர் இருப்பாங்க. உணவு குறிஞ்சி, அதாவது மலையில வந்து மலைநெல், திணை, இது ரெண்டும் தான் வந்து அவங்களுக்கு உணவா இருக்கும். முல்லையில வந்து வரகு, சாமை. மருதத்துல செந்நெல், வெண்ணெல். அடுத்து நெய்தல் வந்து கடல்ல மீன், அது மாதிரி உப்பு பெற்ற பொருட்கள், மீன், கருவாடு, இந்த மாதிரி தான் அவங்க வந்து சாப்பாடா வச்சிருப்பாங்க. பாலைவனத்துல வந்து சூறையாடி தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க விலங்கு. காட்டுல வந்து நமக்கு என்ன இருக்கும்? புலி, கரடி, சிங்கம். ஸோ இதெல்லாம் வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய விலங்குகள். மலையில வந்து புலி, கரடி, சிங்கம்லாம் இருக்கும். முல்லை வந்து காட்டுல வந்து முயல், மான், புலி இருக்கும். அடுத்து பாருங்க மருதம் வந்து வயல்ல வந்து எருமை, நீர்நாய் இதெல்லாம் இருக்கும். அடுத்து பாருங்க கடல்ல வந்து சுறா மீன், முதலை எல்லாமே இருக்கும். அடுத்து பாருங்க பாலையில வழி இழந்த யானை. அடுத்து பாருங்க குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சிப்பூ, காந்தல் பூ. முல்லையில முல்லைப்பூ, தோன்றிப்பூ. மருதத்துக்கு செங்கழுநீர், தாமரை. நெய்தலுக்கு தாழை, நெய்தல். அடுத்து பாருங்க
பாலைக்கு குரவம் பாதிரி. மரம் பாருங்க, குறிஞ்சிக்கு வந்து அகில் வேங்கை, முல்லைக்கு வந்து கொன்றை காயா, மருதத்துக்கு காஞ்சி மருதம், நெய்தலுக்கு புன்னை ஞாழல், பாலைக்கு இலுப்பைப்பூ பாலைப்பூ. அடுத்து பறவை. பறவை வந்து கிளி மயில் குறிஞ்சிக்கு, முல்லைக்கு வந்து காட்டுக்கோழி மயில், மருதத்துக்கு நாரை நீர்க்கோழி அன்னம், நெய்தலுக்கு கடற்காகம், பாலைக்கு வந்து புறா பருந்து. ஊர். ஊர் பாருங்க, குறிஞ்சிக்கு வந்து சிறுகுடி, முல்லைக்கு வந்து பாடி சேரி, மருதத்துக்கு பேரூர் மூதூர், நெய்தலுக்கு பட்டினம் பாக்கம், பாலைக்கு குறும்பு. நீருக்கு பாருங்க, அருவி நீர் சுனை நீர், இங்கே வந்து காட்டாறு. அடுத்து மனைக்கிணறு பொய்கை. அடுத்து பாருங்க மணற்கிணறு உவர்களி, வச்சிய சுனை கிணறு. அடுத்து பாருங்க பறை. பறை வந்து தொண்டகம், ஏறு கோட்பறை, மணமுலா, நெல்லரி கிணை, மீன் கோட்பறை, துடி. அடுத்து யாழ். இதுக்கு வந்து குறிஞ்சியாழ், முல்லையாழ், மருதையாழ், விளரியாழ், பாளையாழ். ஓகேவா. அடுத்து பண். குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண், பஞ்சுரப்பண். அடுத்து தொழில் பாருங்க. தொழில் நம்ம ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாகவே சொன்னேன். குறிஞ்சினா வந்துட்டு மலையும் மலை சார்ந்த இடமும், மலையில் நமக்கு என்ன சாப்பிட கிடைக்கும், தேன் கிழங்கு இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தேன் எடுத்தல் கிழங்கு இதுதான் அவங்களோட தொழில். அடுத்து பாருங்க முல்லை. முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும், காடுல வந்து ஏர் தழுவுதல் நிறை மேய்த்தல். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நிறைனா வந்து மாடு மேய்த்தல், இதுதான் அவங்களோட தொழிலாகவே இருக்கும். அடுத்து பாருங்க முல்லை குறிஞ்சி முல்லை மருதம். மருதத்துல வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும், அதுல வந்து நம்ம நெல் விளைவிப்போம், களை எடுப்போம், இதுதான் வந்து அவங்களோட தொழில். அடுத்து பாருங்க நெய்தல். நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், இதுதான் அவங்களோட தொழில். அடுத்து பாலை. பாலையில வந்து வழிப்பறி, நிறை கவர்தல், இது எல்லாமே வந்து பாலை நில மக்களோட தொழில்கள். ஓகேவா. இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.